உதயநிதி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. உடனே பத்திரிகையாளர்லாம் கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்க இந்த விஜயனுடைய சர்டிபிகேட் பிரச்சனை பத்தி நினைக்கிறீங்கன்னா அவர் பதில் சொல்லாமல் போய் விடுகிறார். இதை வச்சு கூட தாவேகாரங்க சொல்லலாம், பாத்தீங்களா பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னு. பதில் சொல்ல வேண்டிய விஜயே இதுவரைக்கும் பதில் சொல்லாம இருக்கிறாரு. அவரே இந்த பிரச்சனைல கருத்து நெருக்கடி இருக்குது, இந்த மாதிரி எந்த கருத்துமே அவர் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். எங்கேயோ திடீர் பாசத்துல காங்கிரஸ்காரங்க வரிசையாக கருத்து சொல்லிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒண்ணு நீங்க பாஜகவை கண்டீங்க, இல்ல பாஜக கண்டிக்க துணிச்சல சென்சார் போர்டையாவது கண்டீங்க, இவ்வளவு அபத்தமான வாதங்களை முன்வைக்கிறார்கள் சொல்லிட்டு எதையுமே பேசாமல் இவ்வளவு மௌனம் சாதிப்பது என்பது உண்மையிலேயே ஏன்னா விஜய் இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் இருந்திருக்காரு, உச்ச நட்சத்திரமா இருந்திருக்காரு. சினிமாவில் நடந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் இதுவரைக்கும் கருத்து தெரிவிச்சதே இல்லை. இவர் பீக்ல இருந்த காலகட்டத்தில் விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை வந்ததுல பல பிரச்சனைகள் வந்திருக்கு, எதுக்குமே அவர் கருத்து தெரிவித்தார். இன்னும் சொல்லப்போனா அவர் படத்துக்கு ஜெயலலிதா தலைவா படத்துக்கு பிரச்சனை வந்த போது கூட வெளிப்படையா அவர் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல, ரகசியமா சந்திச்சு பேரங்களை பேசி அவர் பணிந்து போனார் அப்படிங்கிறத வர்றாரு. அவர் படத்துல லியோ படத்துல அவரோட சேர்ந்து நடனம் ஆடிய நடன கலைஞர்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்கிற பிரச்சனை பத்தியும் அவர் பேச தயாரா. இதெல்லாம் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நடந்தது. லியோ படத்து பிரச்சனை எல்லாம் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு நடந்தது. அப்பொழுது கூட அவர் பேச தயாராக இல்லை. அப்ப எதை பற்றியுமே எந்த கருத்தை பத்தியுமே நாங்க கருத்து தெரிவிக்க மாட்டோம், கருத்து சொல்றதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிற பொழுது நாங்க கருத்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு நடிகர், அவருக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. யாருமே எந்த ரியாக்டுமே பண்ணாம இருக்காங்க. அப்படின்னா இது என்ன இதுன்னு சொல்ல பேர் ஜனநாயகம் வச்சிருக்காங்க தவிர ஜனநாயகத்துக்காக குரலை கொடுக்காத ஒருத்தர் எப்படி நம்ம ஜனநாயகம் சொல்ல முடியும்?